இந்த வீடியோவில் நாம் UGTRB Physics Unit 4 Electricity and Magnetism அதில் எலக்ட்ரிசிட்டியில் இருக்கக்கூடிய capacitance, capacitor, current density பற்றி தான் பார்க்க போகிறோம். First, capacitance. The ability of a component or circuit to collect and store energy in the form of electrical charge. Capacitance அப்படிங்கிறது எனர்ஜியை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுது. என்ன ஃபார்மில் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சார்ஜ் ஃபார்மில். ஓகேவா? இப்போ கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறதுனா கலெக்ட் அண்ட் ஸ்டோர் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சார்ஜ். கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். இப்போ நம்ம ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா நமக்குள்ளே கொஞ்சம் எனர்ஜி இருந்தால் தான் நம்மளால் வேலை செய்ய முடியும். அதுபோல் தான் கெப்பாசிட்டர் என்ன பண்ணணும், ஏற்கனவே அதில் கொஞ்சம் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும், அப்போ தான் அது நல்லாவே ஒர்க் ஆகும். அப்போ கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது எனர்ஜி ஸ்டோரிங் டிவைஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். The ratio of the change in the electric charge of a system to the corresponding change in its electric potential. அதாவது பொட்டன்ஷியல் எப்போவுமே என்ன இருக்கும்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சார்ஜாக இருக்கும். அதாவது V is directly proportional to Q. அப்போது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டுவை நம்ம கேன்சல் பண்ண என்ன சொல்லுவோம், ஒரு கான்ஸ்டன்ட் கொடுப்போம். அது வந்து நம்ம இங்கே என்ன கொடுக்குறோம்னா C. அப்போ V ஈக்குவல் டு CQ அப்படின்னு வரும். இப்போ நமக்கு தேவை இந்த சிங்கிற கான்ஸ்டன்ட் கொடுத்தோம் இல்லையா, அது கெப்பாசிட்டன்ஸ். அந்த கெப்பாசிட்டன்ஸ் சிவி தான் நமக்கு வேணும்னா ஃபார்முலா எப்படி எழுதலாம், C இஸ் ஈக்குவல் டு Q பை V. அப்போது சார்ஜுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் ஒரு ரேஷியோ எடுத்தோம்னா அதுதான் கெப்பாசிட்டன்ஸ். சிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ், Qங்கிறது சார்ஜ், Vங்கிறது பொட்டன்ஷியல். ஸோ Z ஈக்குவல் டு Q பை V. நெக்ஸ்ட்டு the capacitance of a parallel plate capacitor. ரெண்டு பிளேட் எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு பிளேட்டையும் பேரலாக வச்சுருப்போம். இந்த ரெண்டு பிளேட்டுமே ஆப்போசிட் சார்ஜஸ். அதாவது ஒரு பிளேட் வந்து பாசிட்டிவ் Q, இன்னொரு பிளேட் வந்து மைனஸ் சார்ஜ். இப்போ ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா D அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரெண்டு பிளேட்டையும் கொண்டு வந்து நம்ம ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறோம். அதாவது பாசிட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் டு நெகட்டிவ். இப்போது இது வந்து சேம் சார்ஜாக இருந்தால் என்ன பண்ணோம், ரிப்பல் பண்ணோம், இல்லை புஷ் பண்ணோம். ஆப்போசிட் சார்ஜாக இருந்தால் என்ன பண்ணோம், அட்ராக்ட் பண்ணோம். இப்போ பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பாசிட்டிவ்லேருந்து என்ன ஆகும், சார்ஜஸ் ஃபுல்லாக பாசிட்டிவ்க்கு போகும். அப்போ என்ன பண்ணோம், அங்கே சார்ஜஸ் அக்குமுலேட் ஆகும். அதே மாதிரி நெகட்டிவ் சைடில் சார்ஜஸ் அக்குமுலேட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம சொல்லியிருப்போம், கெப்பாசிட்டன்ஸ் C இஸ் ஈக்குவல் டு Q பை V. இந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருக்கான ஃபார்முலா என்ன, நிறைய டெரிவேஷன் பெருசாக இருக்கும். நம்ம லாஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துப்போம். C இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு எப்சிலன் நாட் பை D. இதில் A அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் பிளேட், Dங்கிறது டிஸ்டன்ஸ் ஆஃப் பேரலல் பிளேட்ஸு. இப்போ C ஈக்குவல் டு ஏன்னு சொன்னோம். ஏங்கிறது ஏரியா. இந்த ஏரியா வந்து என்ன ஆகுனா, இந்த கெப்பாசிட்டர் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏரியாவை டைரெக்டாக டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதாவது ஏரியா வந்து இப்போ அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டன்ஸும் அதிகமாகும். ஏரியா அதிகமாக இருந்துச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸும் அதிகமாக இருக்கும். இப்போ கெப்பாசிட்டர் ஆஃப் த கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும்னாக்கா டிஸ்டன்ஸுக்கு வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல்ட்டுவாக இருக்குது. அதாவது C ஈக்குவல் டு 1/D இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல்ட்டுவாக இருக்குது. அந்த டிஸ்டன்ஸ் அதிகமானுச்சு அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் குறையும். டிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து அதிகமாகும். அதாவது இந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் ஏரியா அதிகமானுச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ், அதாவது ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டர் அதிகமாகும். ஏரியா குறைஞ்சிச்சுன்னா ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டன்ஸ் குறையும். அதே போல் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிதுன்னா கெப்பாசிட்டி அதிகமாகும். டிஸ்டன்ஸ் அதிகமானுச்சுன்னா ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி குறையும். அதான் ஃபார்முலா C ஈக்குவல் டு A இன்ட்டு எப்சிலன் நாட் பை D. நெக்ஸ்ட்டு த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ சிலிண்ட்ரிக்கல் கெப்பாசிட்டர். அதாவது ஒரு இன்னர் சிலிண்டர், ஒரு அவுட்டர் சிலிண்டர் எடுத்துக்கிறோம். இன்னர் சிலிண்டரோட ரேடியஸ் வந்து A, அவுட்டர் சிலிண்டரோட ரேடியஸ் வந்து B அப்படின்னு எடுத்துப்போம். இந்த சிலிண்டரோட லென்த் வந்து L அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் ஈக்குவேஷன் C இஸ் ஈக்குவல் டு 2 pi epsilon naught into L by Ln B by Aன்னு கிடைக்கும்.
இப்போ இதில் வந்து எப்சிலான் நாட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டைஎலக்ட்ரிக் வந்து நம்ம என்ன செய்யலாம்னாக்கா இந்த ரெண்டு கெப்பாசிட்டருக்கு இடையில நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எல் அப்படிங்கிறது என்னென்னா லென்த் ஆஃப் த சிலிண்டர். இந்த சிலிண்டரோட லென்த் வந்து எல். அடுத்தது the capacitance of a spherical capacitor. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறோம், அதுக்கு உள்ள ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறோம். ஸோ அது இன்னர் ரேடியஸ் அவுட்டர் ரேடியஸ் எல்லாமே போட்டோம்னா லாஸ்ட் கெப்பாசிட்டன்ஸ்க்கான ஈக்குவேஷன் என்ன கிடைக்குன்னா C ஈக்குவல் டு 4 பை எப்சிலான் இன்ட்டு ஏபி பை பி மைனஸ் ஏ. சப்போஸ் B வந்து இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? capacitance C equal to 4 pi epsilon into A. இங்கே A அப்படிங்கிறது radius of the sphere, epsilon அப்படிங்கிறது dielectric constant. நம்ம இந்த dielectric material என்ன place பண்ணுறோம்னு பொறுத்து இருக்கு. இதை வந்து நமக்கு capacitance, அதாவது spherical capacitorல இருக்கக்கூடிய capacitance C equal to 4 pi epsilon A. Next, capacitance in series. இந்த சீரீஸில் வந்து நம்ம ஒரு 2-3 கெப்பாசிட்டரை எடுத்து வச்சுக்கிறோம். C1, C2, C3 அப்படிங்கிற கெப்பாசிட்டரை எடுத்து 3 கெப்பாசிட்டரையும் நம்ம ஒரு சீரீஸில் கனெக்ட் பண்ணுறோம். அதே போல் நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி தான் ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறோம், பொட்டன்ஷியல் அப்ளை பண்ண போகிறோம் இல்லையா? அப்போது அது வந்து பாசிட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் டு நெகட்டிவ் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ பொட்டன்ஷியல் V இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா தெரியும், ஒர்க் டன் பை சார்ஜ் W பை Q. இங்கே வந்து நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம் இல்லையா? அந்த வோல்டேஜ்னால நமக்கு ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். ஸோ அதாவது பாசிட்டிவ் வந்து நமக்கு ரிப்பல் பண்ணோம். அப்போ வந்து நமக்கு என்னாகும், அங்கே சார்ஜஸ் பாசிட்டிவ் சைடு பாசிட்டிவ்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகும், நெகட்டிவ் சைடு நெகட்டிவ் அக்குமுலேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே பார்த்துருக்குறோம். ஸோ சேம் தான் இங்கேயும் நடக்கும். அப்போ நமக்கு சப்போஸ் வோல்டேஜ் வேணும், எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு V ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா V1, V2, V3 அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். V is equal to என்ன ஃபார்முலா நமக்கு Q by C. அப்போ Q by C1 அப்படிலாம் போட்டுப்போம். லாஸ்ட்டாக நமக்கு ஈக்குவேஷன் என்ன கிடைக்குன்னா 1 by CS is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. கெப்பாசிட்டர் சீரீஸில் இருக்கிறதுனால நமக்கு ஃபார்முலா 1 by CS. CSங்கிறது கெப்பாசிட்டர் இன் சீரீஸ். 1 by CS equal to என்ன ஃபார்முலா 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. இப்போது நம்ம இங்கே 3 கெப்பாசிட்டர் எடுத்துட்டதுனால நமக்கு இந்த ஈக்குவேஷன் வந்திருக்கு. ஒருவேளை ஜென்ரலாக n கெப்பாசிட்டர்ஸ், நிறைய கெப்பாசிட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான ஈக்குவேஷன் என்னென்னா 1 by CS equal to n by C. இதை அப்படியே வந்து நம்ம வந்து மாற்றி எழுதணும் அப்படின்னாக்கா CS is equal to இது என்ன ஆகும், நாமினேட்டர் இருக்கிறது டினாமினேட்டர் இருக்கிறது மேலே போகும். ஸோ அப்போ என்ன ஆகும் C by n. ஸோ சீரீஸில் கெப்பாசிட்டர் இருக்கும்போது CS is equal to என்ன ஃபார்முலானா C by n. இது வந்து என்னென்னா நிறைய கெப்பாசிட்டர் கொடுத்துருந்துச்சுன்னா அப்போ ஜென்ரல் ஃபார்முலா, அதாவது கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரீஸ்க்கான ஜென்ரல் ஃபார்முலா CS is equal to C by n. 2 கெப்பாசிட்டர் சீரீஸில் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா CS is equal to C1 C2 by C1 plus C2. C1 into C2 by C1 plus C2. எப்போ 2 கெப்பாசிட்டர் சீரீஸில் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா. ஸோ அப்போது ஜென்ரல் ஃபார்முலாவும் இருக்குது, 2 கெப்பாசிட்டர் கொடுத்துருந்தாலும் ஃபார்முலா இருக்குது, 3 கெப்பாசிட்டர் கொடுத்துருந்தாலும் ஃபார்முலா இருக்குது. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தோம்னா C1 C2 C3 அப்படின்னு 3 கெப்பாசிட்டர் சீரீஸில் இருக்குது. இப்போ சப்போஸ் C1ஓட வேல்யூ 5, C2ஓட வேல்யூ 10, C3ஓட வேல்யூ 20 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளமும் கொடுக்குறாங்க. இந்த ப்ராப்ளமில் இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம கடைசியாக CS கண்டுபிடிப்போம் இல்லையா? இந்த CSோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த லோயஸ்ட் வேல்யூ இருக்கிறது இல்லையா, C1 கெப்பாசிட்டரோட வேல்யூ எவ்வளோ இருக்குது 5. இதுதான் லோயஸ்ட் வேல்யூ. நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் இதை விட கம்மியாக வரும். அப்படி கம்மியாக வந்தால் தான் நாம் போட்ட ஆன்சர் கரெக்ட். இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரலல். இப்போ கெப்பாசிட்டர் வந்து ஒரு பேரலில் இருந்ததுன்னா சேம் C1 C2 C3 3 கெப்பாசிட்டர் எடுத்து பேரலாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன கிடைக்கும்னா Q is equal to VC. ஸோ இதுலேருந்து நம்ம நிறைய சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கிடைக்கணும் CPங்கிறது பேரலல். ஸோ CP equal to C1 plus C2 plus C3. நெக்ஸ்ட்டு எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஏ கெப்பாசிட்டர். நம்ம கெப்பாசிட்டர்னாவே என்ன சொல்லியிருக்கோம், எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறது தான் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டருக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா
U is equal to 1 by 2 into CV squared. ஸோ சிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ், விங்கிறது பொட்டன்ஷியல் அப்படின்னு தெரியும். இதில் எங்கே சொல்கிறோன்னா ரெண்டு பிளேட்டுக்கு இடையில தான் இந்த எனர்ஜி வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு capacitance of a parallel plate capacitor partly filled with a dielectric plate. கெப்பாசிட்டரில் நடுவில் வந்து ஒரு டைஎலக்ட்ரிக் பிளேட் வச்சோம் அப்படின்னா அப்போ கெப்பாசிட்டன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரெண்டு பிளேட்டு, அதுக்கு இடையில ஒரு டைஎலக்ட்ரிக் பிளேட் வைக்கிறோம். அந்த டைஎலக்ட்ரிக் பிளேட்டோட ஏரியா வந்து ஏ, அதோட திக்னஸ் வந்து டி, அது ரெண்டு பிளேட்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து டி. ஸோ இதில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ்க்கான ஃபார்முலா C ஈக்குவல் டு எப்சலான் இன்ட்டு ஏ பை டி மைனஸ் டி ப்ளஸ் டி பை எப்சலான் ஆர். ஸோ இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். C ஈக்குவல் டு எப்சலான் ஏ பை டி மைனஸ் டி ப்ளஸ் டி பை எப்சலான் ஆர். இதில் டிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளேட், டிங்கிறது திக்னஸ் ஆஃப் த பிளேட், எப்சலான் ஆர் அப்படிங்கிறது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். அடுத்தது எனர்ஜி டென்சிட்டி. எனர்ஜி டென்சிட்டிக்கான ஃபார்முலா U is equal to 1 by 2 epsilon naught into E squared. Eங்கிறது வந்து எனர்ஜி ஸ்டோர்டு இன் பிட்வீன் த பிளேட். ரெண்டு பிளேட்டுக்கு இடையில எனர்ஜி ஸ்டோர் பண்ணுதுன்னு சொன்னாலே அதுதான் நம்ம இங்கே வந்து E எப்சிலான் நாட்டுங்கிறது நமக்கு அந்த இதோட கான்ஸ்டன்ட் அப்படின்னு தெரியும் டைஎலக்ட்ரிக். ஸோ எனர்ஜி டென்சிட்டிக்கான ஃபார்முலா U is equal to 1 by 2 epsilon naught into E squared. Loss of energy on sharing of charges between two capacitors. ரெண்டு கெப்பாசிட்டருக்கு இடையில இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து லாஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஈக்குவேஷன் C1 C2 by 2 into C1 plus C2 into V1 minus V2 whole squared. இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம்ஸ் கொடுத்தா யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு கெப்பாசிட்டர் இருக்குது, அதுக்கு இடையில வந்து ஷேரிங்னால சார்ஜஸ் வந்து ஷேரிங் ஆகிறதுனால எனர்ஜி எப்படி லாஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஈக்குவேஷன். எஃபெக்ட் ஆஃப் dielectrics. The capacitance of a capacitor increased, dielectric is placed in between the plates. அதாவது கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்னா ரெண்டு பிளேட்டுக்கு இடையில ஒரு டைஎலக்ட்ரிக் வச்சோம்னா அது இன்க்ரீஸ் ஆகும். கெப்பாசிட்டர் வந்து என்னவா ஒர்க் ஆகும்னா ஏசியாகவும், அதாவது அல்டர்னேட்டிவ் கரண்ட் அண்டு டிசியாகவும் ஒர்க் ஆகும். கெப்பாசிட்டர் ஒர்க்ஸ் ஏசி அண்ட் டிசி போத். இந்த கெப்பாசிட்டரில் நமக்கு ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வேரியபிள் கெப்பாசிட்டர், இன்னொன்று கான்ஸ்டன்ட் கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டரில் நமக்கு ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வேரியபிள் கெப்பாசிட்டர், இன்னொன்று கான்ஸ்டன்ட் கெப்பாசிட்டர். நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் கெப்பாசிட்டர். ஃபர்ஸ்ட் டு ஸ்டோர் ஆர் ஹோல்டு எனர்ஜி. கெப்பாசிட்டர்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம், அதுக்கு யூஸ் ஆகுது. செகண்ட் வந்து இது எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறாங்கன்னா ஆடியோ எக்யூப்மெண்ட், கேமரா ஃப்ளாஷஸ், பவர் சப்ளைஸ், மேக்னெட்டிக் காயில்ஸ், லேசர்ஸ், இங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறாங்க கெப்பாசிட்டர். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோமீட்டர். எலக்ட்ரோமீட்டர் அப்படிங்கிறது என்னென்னா an instrument designed to measure very small voltages and currents. கரண்ட் அண்ட் வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கான மீட்டர் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரோமீட்டர். இந்த எலக்ட்ரோமீட்டரை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா யூஸ்டு டு டெஸ்ட் கரண்ட், ரெசிஸ்டன்ஸ், வோல்டேஜ் அண்ட் சார்ஜ் மெஷர்மெண்ட்ஸ். கரண்ட், ரெசிஸ்டன்ட், வோல்டேஜ் அண்ட் சார்ஜ் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரோமீட்டரை நாம் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கரண்ட்னா என்னென்னு பார்த்தோன்னா த நெட் சார்ஜ் ஃப்ளோயிங் அக்ராஸ் த ஏரியா பர் யூனிட் டைம் தான் நம்ம கரண்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். சார்ஜ் பர் யூனிட் டைம் அதை தான் என்னென்னு சொல்கிறோம், கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கரண்ட் I ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா dq பை dt. dq அதாவது சார்ஜ் பை டைம் சொன்னோம் இல்லையா, dq பை dt. இதுக்கான யூனிட் வந்து ஆம்பியர். கரண்ட்டுக்கான யூனிட் வந்து ஆம்பியர். கரண்ட் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கரண்ட். கரண்ட்டில் வந்து நமக்கு ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று டைரக்ட் கரண்ட், இன்னொன்று அல்டர்னேட்டிங் கரண்ட். டைரக்ட் கரண்ட் அப்படிங்கிறத டிசின்னு சொல்லுவோம், அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிறத ஏசி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கரண்ட் டென்சிட்டி. த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் ட்ராவலிங் பர் யூனிட் ஏரியா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கரண்ட் டென்சிட்டின்னு சொல்கிறோம். கரண்ட் டென்சிட்டிங்கிறதுக்கான சிம்பிள் வந்து ஜே இஸ் ஈக்குவல் டு கரண்ட் I பை ஏரியா. ஒரு ஏரியாவில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தோன்னா நம்ம கிடைக்கிறது கரண்ட் டென்சிட்டி. J ஈக்குவல் டு I பை ஏ. ஸோ இதுக்கான யூனிட் வந்து ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். I அப்படிங்கிறது கரண்ட் ஃப்ளோயிங் த கண்டக்டர், ஏங்கிறது ஏரியா ஆஃப் த கண்டக்டர்.
current density-க்கான formula J equal to N into E into VD. இதில் VD அப்படிங்கிறது என்னன்னா drift velocity, Eங்கிறது charge of electron. current density J equal to I by A ன்னு சொன்னோம். current densityக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. J equal to N into E into VD. VDங்கிறது drift velocity, Eங்கிறது charge of electron, number of electrons வந்து N. இந்த current density இருக்கு இல்லையா, அதோட dimensional formula பார்த்தோம் அப்படின்னா m power 0, l power minus 2, t power 0, a power 1. Next, Ohm's law. Ohm's lawங்கிறது என்னன்னா the relationship between voltage, current and resistance in an electrical circuit. ஒரு electrical circuitல இருக்கக்கூடிய voltage, current, resistance-க்கு இடையில இருக்கக்கூடிய relation பத்தி சொல்றது தான் Ohm's law. General formula V is directly proportional to I. அதாவது வோல்டேஜ் வந்து கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டுவாக இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கொடுப்போம். அந்த கான்ஸ்டன்ட் வந்து நம்ம ஆர்னு கொடுப்போம். இந்த V ஈக்குவல் டு ஐஆர் அப்படிங்கிறது ஃபார்முலா மேக்ரோஸ்கோபிக் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃபார்முலா. ஓம்ஸ் லாவோட மேக்ரோஸ்கோபிக் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃபார்முலா V ஈக்குவல் டு ஐஆர். Vங்கிறது வோல்டேஜ், ஐங்கிறது கரண்ட்டு, ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ். இப்போ சப்போஸ் இந்த ஃபார்முலாவில் நமக்கு கரண்ட் I வேணும் அப்படின்னா அந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம்? I ஈக்குவல் டு V பை ஆர்னு எழுதலாம். இல்லை எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா R ஈக்குவல் டு V பை I. இந்த ஃபார்முலாவை நம்ம ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணலாம். லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் Ohm's law. The Ohm's law is applicable when the temperature of the conductor is constant, resistance changes with temperature. இந்த கண்டக்டரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், ரெசிஸ்டன்ஸ் வந்து ஏதாவது டெம்பரேச்சரை பொறுத்து சேஞ்ச் ஆகும். The relation between voltage and current depends on the sign of voltage. அந்த ரிலேஷன் வந்து வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா சைன் ஆஃப் வோல்டேஜை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இது வந்து ஒரு செமிகண்டக்டரில் அப்ளை பண்ண முடியாது ஓம்ஸ் லாவை, ஏன்னா டஸ் நாட் அப்ளை செமிகண்டக்டர்ஸ். ஓம்ஸ் லாவை செமிகண்டக்டர் மெட்டீரியலில் நம்ம அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. த ரேஷியோ பிட்வீன் த ப்ரொடியூஸ்டு கரண்ட் டென்சிட்டி அண்ட் த அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ப்ரொடியூஸ்டு கரண்ட் டென்சிட்டி ஜேக்கும் அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஈக்கும் ஒரு ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா அதுதான் நம்ம எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிக்கான ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு ஜே பை இ. இது வந்து ஓம்ஸ் லாவோட மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம். ஓம்ஸ் லாவோட மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ங்கிறது V ஈக்குவல் டு ஐஆர். ஓம்ஸ் லாவோட மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் அப்படிங்கிறது சிக்மா ஈக்குவல் டு ஜே பை இ. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி டைமென்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இந்த யூனிட்டில் நாம் கெப்பாசிட்டர் அது பேரலலாக சிலிண்ட்ரிக்கலாக ஸ்பெரிக்கலில் இருந்தால் எப்படி இருக்கும், இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் வச்சோன்னா என்ன ஈக்குவேஷன் வரும், கரண்ட்னா என்ன, கரண்ட் டென்சிட்டி, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வரைக்கும் பார்த்தோம். இதோட கண்டினியூவேஷனை நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.